ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் ஒருவருக்கு வலு குறைந்து விட்டால் அவங்க வந்து போராட்டகரமான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வாங்க. ஒரு கல்வியில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வரணும்னா கூட நிச்சயமாக சூரியன் வலிமையாக இருந்தால் தான். கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு திருப்திகரமான மனநிலை இருக்காது. இல்லற வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். மற்றவங்களை புரிஞ்சுக்கிறது இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறது, சரியான உணவை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது, திடீர்னு இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது பாருங்க. அவங்களுக்கு இந்த சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் கடுமையாக பாதிச்சிருப்பாரு. சந்திரன் வலிமை இழக்கும் பொழுது ஏன் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் வந்து இந்த வலிமை இழந்துருச்சு அப்படின்னாவே திரைத்துறையில எல்லாமே மற்றவர்களால் கவர்ந்தெழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை அது கொடுக்காது. அவங்களுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கௌரவம், சுயமரியாதை, அந்தஸ்து, அரசு பதவிகள், சுயதொழில் செய்வதற்கான யோகம் எல்லாமே தேடி வரும் அப்படிங்கிற யதார்த்தமான உண்மையில. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஒரு நாளுமே ஒரு புது புதிவுகளாக வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு ஸ்ரீவர்ஷன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் வந்து என்ன மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி துல்லியமாக வந்து கணிச்சு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்க்கையில் வந்து எல்லாருக்குமே ஒரு விதமான பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாதகம் வந்து நல்லா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பேட் டைம், குட் டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் வந்து கெட்டு போயிருந்தாவோ இல்லை முடங்கியிருந்தாவோ வந்து நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிரகமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தா என்ன மாதிரியான பிரச்சனைகள், இப்போ ஒரு வீட்லேயுமே ஒரு கிரகம் இருக்கும் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து 1ஆம் வீட்டில் இருந்துச்சுன்னா அது பாதிக்கப்பட்டிருந்தா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது, எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் சார். ஸோ அதுக்கு முன்னாடி கிரகங்கள் வந்து என்ன மாதிரியான தன்மைகளில் இருக்குது, ஒரு ஜாதகத்தில் வந்து இப்படி இருந்தால் நல்லது நடக்கும், இப்படி இருந்தால் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சார்? மெயினாக நவ கிரகங்கள் பாசிட்டிவான விஷயங்களை தருது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய சுயஜாதக வலிமையின் அடிப்படையில் தான் இயங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அப்போது அவங்களுடைய அந்த பிறந்த குறிப்புகள் தான் அதை நிர்ணயம் பண்ணும். பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இந்த 3 குறிப்புகள் தான் அவங்களுடைய அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் நல்லா வலிமையாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணும். அப்போ நமக்கு அடிப்படை என்ன தேவை அப்படின்னா இந்த பிறந்த குறிப்புகள் வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நவ கிரகங்களில் முதன்மை கிரகங்கள், வர்க்க கிரகங்கள், இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதேமாதிரி சாயா கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து வர்க்க கிரகங்களில் சனி வர்க்கம், குரு வர்க்கம் அப்படின்னு ஒரு 2 வர்க்க கிரகங்கள் இருக்குது. இப்போ சனி வர்க்க கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சனி பகவானும் சுக்கிர பகவானும் புத பகவானும் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி குரு வர்க்க கிரகம்னு எடுத்து பார்க்கும்போது சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, இவங்க 4 பேரும் ஒரு வர்க்கமாக இருப்பாங்க. இவங்க வந்து குரு வர்க்க கிரகமாக வழங்கப்படும். இதில் சாயா கிரக வர்க்கமாக ராகு, கேது என்ற ஒரு நிலையில் இந்த சாயா கிரகங்கள் தனித்தன்மையோடு இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயமாக இந்த இடத்துல இருக்குது. ஓகே. ஸோ இப்போது ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகமுமே வந்து பாதிக்கப்பட்டது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் ஒருத்தரோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இல்லைங்களா? ஸோ எடுத்த உடனே வந்து முதல் கிரகம் சூரியன். ஸோ ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க சார்? சூரியன் ஒரு ஜாதகத்தில் வலிமை இழந்து காணப்படுகிறது அப்படின்னா இந்த இடத்துல சூரியனை அரசனாக கருதலாம். சூரியனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பார்வை இந்த அரசன் என்ற ஒரு தன்மையில் இருக்கும். ஒரு ஜாதகத்தில் இந்த சூரியன் ஒருவருக்கு வலு குறைந்து விட்டால் அல்லது வலுமை இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து போராட்டகரமான ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்வாங்க. முதல் தன்மையில் அவங்களுடைய அந்த தகப்பனாரோடு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கடுமையாக பாதிக்கப்படும். இப்போ தகப்பனார் ஒன்று சொல்லுவார், மகன் ஒன்று செய்வார். அப்போ அந்த எதிர்பதமான ஒரு விஷயங்களை இவங்க முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாக்கும். எதுலேயுமே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் போயிடும். சூரியன் வலிமை இழக்கும்போது இந்த வரட்டு பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க. இதை வந்து இந்த வரட்டு பிடிவாதத்தை அதிக அளவில் அவங்க கடைபிடிப்பாங்க. யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கு சரின்னு நினைக்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது தவறாக இருந்தாலும் சரி, சரியாக இருந்தாலும் சரி, அதை பற்றின பின்விளைவுகளை பற்றின ஒரு யோசனையே அவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது. இதன் காரணமாகவே இவங்க வாழ்க்கையில் பல அடிகள் பின்னுக்கு போய் ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கல்வியில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு வரணும்னா கூட நிச்சயமாக சூரியன் வலிமையாக இருந்தால் தான்.
அதேமாதிரி ஒரு தொழிலில் ஒரு சூப்பரான ஒரு பொசிஷனுக்கு வரணும்னாலும் சூரியன் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து சாத்தியப்படும். இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இவங்கள தொழிலையும் முன்னேறக்கூடாது. சூரியன் வலிமை இழக்கும்போது பேரண்ட்ஸோட பர்டிகுலராக தகப்பனாரோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பும் கடுமையாக பாதிக்கப்படும். இவங்களுடைய சுய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களும் பாதிக்கப்படும். பித்தம் சம்பந்தப்பட்ட உடல் ரேகங்களால் இந்த ஜாதகர் வந்து கடுமையாக பாதிக்கப்படுவார். இந்த உடல் ஆரோக்கியமும் சேர்ந்து சம்பந்தப்பட்ட பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும். மேலும் அரசு நிலையிலிருந்து அரசு துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகளிலோ அல்லது அரசால் வரக்கூடிய பிரச்சனைகளையோ இல்லை காவல் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு இன்னல்களையோ இவங்க அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையை இந்த சூரியன் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக அவங்களுக்கு ஏற்று நடத்தும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. ஒரு தெளிவான பார்வையும் ஒரு விஷாலமான ஒரு பார்வையும் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய அந்த குணாதிசயமும் இந்த சூரியன் வலிமையற்ற நிலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நிலை. ஸோ இப்போ வந்து சூரியன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு சொல்கிறீங்க. இப்போ ஒரு வீட்லேயுமே வந்து சூரியன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? எந்த வீட்டில் வந்து இருந்து பாதிக்கப்பட்டிருந்தா அவங்க வந்து ரொம்பவே ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 12 கட்டத்துலையுமே வந்து எந்த வீடை வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்வீங்க? ராசிகளில் வந்து நம்ம வந்து ஜென்ம லக்னம் அப்படிங்கிற ஒரு கணப்புல எடுத்துகிட்டு பார்க்கும் பொழுது சர லக்னம், ஸ்திர லக்னம், உபய லக்னம் என்ற ஒரு 3 வீடுகள் இருக்குது. இந்த சர லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வர்றது 11ஆம் வீடு, ஸ்திர லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வர்றது 9ஆம் வீடு, உபய லக்னங்களுக்கு பாதகஸ்தானமாக வர்றது 7ஆம் வீடு. ஸோ ஒரு லக்னத்தில் இந்த லக்னத்தில் பிறந்து அந்த பாதகஸ்தானமாக வரக்கூடிய வீட்டில் சூரியன் உட்கார்ந்து அல்லது அமர்ந்து அல்லது ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பெற்று பாதிக்கப்பட்டுட்டார்னு வச்சுங்க, அவங்களுக்கு தான் 200 மடங்கு பாதிப்பு கொடுக்கும். அந்த சூரியனால் வரக்கூடிய பாதிப்பை இவங்க அதிக அளவில் எதிர்கொள்கிறாங்க. அப்படின்னா இந்த பாதகஸ்தானத்தோட தொடர்பான சூரியன் மட்டுமே ஒரு ஜாதகத்தில் கடுமையான இன்னல்களை ஏற்படுத்தி தருவார். 2ஆம் நிலையாக 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் சொல்லுவாங்க, அல்லது இது மறை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த 6, 8, 12 தொடர்பு வரும் பொழுது 6ஆம் வீட்டோட சூரியன் தொடர்புட்டு கெட்டு போகும்போது தேவையில்லாத எல்லாத்தையும் எதிரியில் உருவாக்குவாங்க, கடனை வாங்கி உள்ளே போட்டுக்குவாங்க, எல்லாத்துலேயுமே எதிர்ப்பு மனநிலையோடு இருப்பாங்க, மற்றவங்களை எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுத்து நடத்த முடியாத, ஒரு சரியான ஒரு கௌரவத்தை பெற முடியாத சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விட்டுரும். கடன் சார்ந்த இன்னல்களில் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இந்த 6ஆம் வீடு ஏற்படுத்தும். 8ஆம் வீட்டால் சூரியன் தொடர்புபட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டார்னு வச்சுங்களேன், இவங்களுக்கு வரக்கூடிய அந்த விபத்துக்கள்ங்கிறது ரொம்ப கடுமையாக இருக்கும். பெரிய லெவலில் சொத்து சுகமெல்லாம் இருக்கும், ஆனால் அதையெல்லாம் திடீர்னு ஒரு மிட் நைட்டில் இழந்து வாட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும். 12ஆம் வீட்டோடு தொடர்பாகும் பொழுது கணவன் மனைவி உறவு நிலை கண்டிப்பாக விவாகரத்தை நோக்கி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த சூரியன் 12ஆம் வீட்டில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஒரு திருப்திகரமான மனநிலை இருக்காது, இல்லற வாழ்க்கையே கேள்விக்குறியாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாக்கும். ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக இருக்கக்கூடிய தன்மையில் வரக்கூடிய பலனாக இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகே, ஸோ இவ்வளோ நெகட்டிவிட்டியுமே வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் வேணும் இல்லைங்களா? இப்போ தசாபுத்தி காலகட்டம், இப்போ வந்து என்னோட தசாபுத்தி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்பொழுது இதோட தன்மைகள் வந்து கொஞ்சம் குறையுமா, இல்லை அதே மாதிரி தான் இருக்குமா சார்? இப்போ இந்த பாதிக்கப்பட்ட வீடுகளோட தொடர்பு பெற்ற சூரியன் தனது தசா புத்திகளில் அந்த பலனை ஏற்று நடத்தினாலோ அல்லது நடைமுறையில் வேறு எந்த கிரகத்தோட தசை வேணாலும் இருக்கலாம், அந்த பர்டிகுலராக இந்த வீட்டோட பலனை அவர் ஏற்று நடத்துகிறோம். பாதகஸ்தானத்தோட பலனையோ அல்லது 6, 8, 12 வீட்டோட பலனையோ, அது சுபகிரகமாக இருந்தாலும் சரி அசுபகிரகமாக இருந்தாலும் சரி, இந்த பாதிக்கப்பட்ட வீட்டோட பலனை எடுத்து நடத்துச்சுன்னா தான் வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பார். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த வீட்டு பலனை எடுத்து நடத்தலை அப்படின்னா அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்கள அந்த பாதிக்கப்பே ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலுமே கூட நடைமுறையில் இருக்கக்கூடிய தசா புத்திகள் அந்த பலனை எடுத்து நடத்தலைன்னா அவங்க தப்பிச்சுக்குவாங்க, அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாதிக்கப்பட்டுட்டாங்க, நம்ம பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கும்பொழுது என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தும்? இது நல்ல ஒரு அற்புதமான கேள்விமா. உண்மையிலேயே வந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்படுறாரு, கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டார். ஸோ நான் வந்து எப்படி வாழ்க்கையில் என்னை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகணும், என்னால் எது எடுத்தாலும் தோல்வியாகவே இருக்குது, அரசு துறை சார்ந்த விஷயங்கள் எனக்கு லாபம் இல்லை, அல்லது ஒரு அரசு ரீதியான வரக்கூடிய ஒரு கௌரவமோ ஒரு பதவியோ ஒரு வேலையோ கூட எனக்கு கிடைக்கல, இதனால் இந்த சூரியன் பாதிப்புனால எனக்கு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா அவங்க மெயினாக வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து எப்பயுமே நமஸ்கார பிரியன்னு பேர். அப்போது நம்ம கையெடுத்து கும்பிட்டா போதும், அந்த சூரியன் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொடுக்கக்கூடியவர்.
பர்டிகுலராக சூரியன் வருவதற்கு ஒரு 5 நிமிடத்திற்கு முன்பே அந்த சூரிய நமஸ்காரத்தை நம்ம செய்யணும். புருவ மத்தியில் சூரியனை நேரெதிராக பார்த்து அந்த வழிபாட்டை, அந்த சங்கல்பங்களை நீங்கள் வைக்கும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். இது முதல் கடவுள் வழிபாட்டில் ஒரு மிக சிறப்பான விஷயம். இது சிம்பிளாக செய்கிற விஷயம். அடுத்து சிவ வழிபாட்டில் அதீத கவனம் செலுத்தலாம். பர்டிகுலராக அந்த பிரதோஷ வழிபாடுகளில் தன்னுடைய கவனத்தை செலுத்தும்போது அவங்களுக்கு இந்த சூரியன் வந்து ரொம்ப வலிமையாகும். அரசு துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்தோ அல்லது இந்த சூரியனால் பாதிக்கப்பட்ட இன்னல்களிலிருந்தோ அவங்க மீண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக இது உருவாக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. மேலும் இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, நான் அங்கெல்லாம் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லை அப்படிங்கிற நபர்கள் தன்னுடைய தகப்பனாருடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது, தன் தகப்பனார் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மதித்து நடத்தல், அல்லது தன் தகப்பனார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு பொறுமையாக போகணும். ஏன்னா இவங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தாலுமே கூட ஒரு ஜாதகத்தில் சூரியன் பாதிக்கப்படும் பொழுது அவங்களுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு கௌரவம், சுயமரியாதை, அந்தஸ்து, அரசு பதவிகள், சுயதொழில் செய்வதற்கான யோகம் எல்லாமே தேடி வரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைநிலை. இதுதான் மிக எளிமையான பரிகாரம். நம்ம ஜாதகத்தில் சூரியன் கெட்டு போச்சா, தகப்பனார் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடந்துக்கும் பொழுது அவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக மலரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மைநிலை. மேலும் வயதான காலத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய தேவைகளை நாம் கவனித்துக் கொள்ளணும். இது ரொம்ப மிக முக்கியமானது. இதை சரியாக செய்யும்போது நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கை அமையும். ஓகே சார். ஸோ அடுத்தா பார்க்கும்பொழுது சந்திரன். ஸோ ஒருத்தரோட ஜாதகத்தில் வந்து சந்திரன் வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்து நடக்கும் சார்? சந்திரன் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எடுக்கும் பொழுது பாதகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய சரலக்கணங்களுக்கு 11, ஸ்திரலக்கணங்களுக்கு 9, உபயலக்கணங்களுக்கு 7 இந்த வீடுகளில் இருந்து பாதிக்கப்படும் பொழுது கொஞ்சம் அதீத பிரச்சனைகளை உருவாக்கிடுவார். காலபுருஷனுக்கு 4வது ராசியாகப்பட்ட கடகத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த சந்திரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லா சுகபோகமும் கிடைக்கும். ஆனால் சந்திரன் ஒரு ஜாதகத்தில் வலிமை இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிற இருப்பிடம் நல்ல ஒரு வீடோடு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சிரமப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிடும். அதிகமாக இந்த வாடகை வீட்டில் ரொம்ப சிரமப்படுறாங்க பாருங்கள், அவங்களுக்குலாம் இந்த சந்திரன் ஏதோ ஒரு வகையில் அங்கே பிரச்சனைகளுக்கு வந்துட்டுருப்பார். ஸோ அதன் காரணமாகவே இவங்க வந்து அந்த வாடகை வீட்டில் அது நிம்மதியும் இருக்காது, பணமும் போயிடும், நமக்கு நிம்மதியும் இருக்காது, ஒரு சுகபோகமான விஷயங்களை அனுபவிக்க முடியாது, ஒரு நல்ல வண்டி வாகனத்தை கூட நம்ம பயன்படுத்த முடியாது, ஒரு சொகுசான கார் இது மாதிரியான விஷயங்களை எல்லாமே சுகரிப்பதற்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். ஒரு மன நிறைவோடு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்கிறதுக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும். பாதகஸ்தானத்தோட தொடர்பாகும் போதெல்லாம் ஒரு கடுமையான பாதிப்பு கொடுத்துருவார். அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகன் மன ரீதியான பாதிப்புக்கு ஆளாகிடுவார். மன ரீதியான கடுமையான பாதிப்புக்கு ஆளாகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரன் கடுமையாக பாதிக்கப்பட்டால் மட்டுமே சாத்தியப்படும். அதிக டிப்ரெஷன் ஆகிறது, அதிக கோவப்படுறது, மற்றவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிறது, சரியான உணவை சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது, உடம்பில் வந்து அந்த நீர் சத்தாகப்பட்டது வெகுவாக குறையிறது, இது எல்லாமே இந்த சந்திரன் வலிமை இழக்கும்போது ஏற்படும். மேலும் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட அலர்ஜி அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சந்திரன் வலிமை இழக்கும்போது தான் ஏற்படும். அந்த அழகு தேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பு வந்து சம்மந்தப்பட்ட ஒரு ஜாதகருக்கு இந்த சந்திரன் வலிமை இழக்கும் பொழுது குறைஞ்சி போயிடும். அந்த தேசஸாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஒரு பளிச்சுன்னு நல்ல ஒரு தேசஸாக இருக்கக்கூடிய அந்த தன்மை எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய கண்மை இந்த சந்திரன் வலிமை இழக்கும் பொழுது தான் நடைமுறைக்கு வரும். அதேமாதிரி 6, 8, 12 தொடர்பாகும் போது 6, 8, 12 வந்து சந்திரன் வலிமை இழந்து அமரும் பொழுது முக்கியமாக இவங்க வந்து உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிச்சுப்பாங்க. 6ஆம் வீடு பாதித்து சந்திரன் அதில் தொடர்பாக இருக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அவங்க உடல் ஆரோக்கியம் கடுமையாக பாதிக்கும். பர்டிகுலராக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் மிகப்பெரிய தொல்லைகளை எதிர்கொள்வாங்க. குறிப்பாக இந்த பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை கோளாறு அப்படிங்கிற ஒரு விஷயமோ அல்லது இந்த பிள்ளைப்பேறு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரக்கூடிய தொல்லைகளோ இதெல்லாம் வந்து இந்த சந்திரன் 6ஆம் இடத்தோடு தொடர்பாகி வலிமை இழக்கும் பொழுது தான் அந்த மாதிரி சூழ்நிலையில் உருவாகும். இது லக்னத்திலேருந்து 6ஆம் வீடாக நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பேணுவதிலேயே அதிக மருத்துவ செலவு செய்கிறதுலையே டைம் போயிட்டுருக்கும். நம்ம இந்த பணத்தை வந்து காப்பாற்றுறதுக்கு இல்லாத இந்த செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாமே உருவாக்கிறோம். 8ஆம் வீடு ஒரு ஜாதகத்தில் இந்த சந்திரன் தொடர்புட்டு கடுமையாக பாதிக்கப்படுறாருன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப மோசமான விளைவு ஏற்படுத்தும். திடீர்னு இந்த தற்கொலை எண்ணங்கள்லாம் வருது பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் இந்த சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல கடுமையாக பாதிச்சிருப்பார். அதே மாதிரி தேவையில்லாத மனதில் பயம் உருவாகிடும்.
தன்னை பற்றின ஒரு சுய நம்பிக்கையே கொள்ள முடியாமல், தன்னை பற்றின பிற்போக்குத்தனமான எண்ணத்தினாலும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய எல்லா கருத்தையும் தன் காதில் வாங்கி போட்டு அதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இந்த 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய சந்திரன், வலிமை இழந்து உட்காரக்கூடிய சந்திரன் கொடுத்துருவார். இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்கமான பார்வை இருக்காது, ஒரு அசட்டையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு கவனமாக செய்யக்கூடிய தன்மை போயிடும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு காரியத்திலையும் ஆர்வம் இல்லாமல் ஏதோ செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடமைக்கு செய்யக்கூடிய ஒரு தன்மை எல்லாமே இந்த 8ஆம் இடத்தில் சந்திரன் வலிமையிலேருந்து அமரும்போது ஏற்படுத்திடும். குறிப்பாக விபத்து சார்ந்த பாதிப்புகளை அதிக அளவில் இந்த சந்திரன் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒருக்கா சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரமாக மூவ் ஆகி போயிட்டுருப்பார். அப்படிங்கும்போது இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்தது 12ஆம் இடத்தில் சந்திரன் வலிமையிழந்து தொடர்பு பெற்று அல்லது ஏதோ ஒரு வகையில் சம்மந்தப்பட்டு 12ஆம் வீட்டோட தொடர்பாகும் பொழுது இவரெல்லாம் இந்த ஹெவி லாஸ் ஆகிறாங்க பாருங்கள். குறிப்பாக பெரிய லெவலில் கொண்டு போய் முதலீடு பண்ணிடுவாங்க, மற்றவங்க நம்பி பணத்தை கொடுத்துருவாங்க, கடனை கொடுத்துட்டு வாங்க முடியாது, அல்லது அதிக அளவில் வட்டிக்கு வாங்கி கடனை வாங்கி மிகப்பெரிய தோல்விக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை, பெரிய அளவில் முதலீடு பண்ணி தொழில் மிகப்பெரிய லாஸ் ஆகிறது. இதெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல சந்திரன் வலிமையிலேருந்து உட்காரும்போது ஆகிரும். இதன் காரணமாகவே ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஓடி போயிடுறது, இடம் விட்டு இடம் சென்று தன்னுடைய வாழ்க்கையை கடுமையான பாதிப்புக்குள்ளாகி கொள்வது, மன அழுத்தத்துக்கு ஆளாகிக்கிறது, கணவன் மனைவி உறவு நிலையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்திக்கிறது, மனசு அப்படிங்கிறத ஸ்திரத்தன்மையாக வச்சுக்க முடியாமல் எப்போவுமே ஒரு குழப்பத்தாடவும், தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் சேர்ந்து மன ரீதியாக கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்குறது இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ இந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த துன்பத்துக்கு ஆளாக வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கிறோம். ஸோ சந்திரன் வந்து இந்த அமைப்பில் இருக்கிறது மிகுந்த நெருக்கடியை தரும். ஓகே. ஸோ இப்போ வந்து சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தா, இப்போ நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் சொன்னீங்க இல்லையா, பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து சாதாரணமாக நடக்க அது தூண்டுமா சார்? இப்போ வந்து கடன் கொடுக்குறாங்க, இப்போ பணம் யார்கிட்டயோ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அது கொடுக்கறதுக்கான சூழ்நிலை வந்து இந்த கிரகம் தான் ஏற்படுத்துதா? இந்த சந்திரன் வலிமை எழுங்கும்போது இவங்களை வாலண்டரியாக போய் மாட்டிக்குவாங்க. இப்போ நான் வந்து அவங்க ஒன்றுமே கேட்காதிருந்தா கூட இவங்களே வலுக்கட்டாமல் இந்தப்பா நான் என்கிட்ட இருக்குது நீ வாங்கிக்க நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே தானாகவே போய் வலையில் விழுந்துக்கிறது. அந்த மாதிரி ஒரு விஷயங்களை. ரெண்டாவது யார் எது சொன்னாலும் சரி வெள்ளேந்தியா அவங்க மனசில் இன்னும் கள்ளங்கவடமும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் நம்பி போய் பண்ணிடுறது. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் செய்த தவறுக்கு நெடுங்காலம் நம்ம அதுக்கான பின்விளைவை அனுபவிப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயமே அவங்களுக்கு புரிய வராது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் உறவு நிலையில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த மனோ ரீதியான அமைப்பில் வரக்கூடிய இந்த சந்திரனால தான் ஏற்படும். எதுவோ அப்போ அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை அப்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதனுடைய பின்விளைவை பற்றி எதையுமே யோசிக்க மாட்டாங்க. இதுக்கு காரணமே வந்து இந்த சந்திரன் வந்து ஒரு ஸ்டெடியாக இல்லாதது. சந்திரன் வலிமையாக இருக்கிற ஆளுகிட்டையில் இந்த வேலையில் எடுபடாது. நீங்கள் என்ன தான் கேன்வாஸ் பண்ணாலும் சரி, என்ன தான் மைண்ட் வாஷ் பண்ணாலும், இந்த பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவாங்க, கூற வச்சு கொஞ்சம் நேரம் பேசினா அவங்க மயங்கி அதில் எல்லாம் விழுந்துருவாங்க. ஆனால் இவங்களை வந்து மாற்றவே முடியாது இந்த சந்திரன் வலிமையாக இருக்கும்போது. ஆனால் சந்திரன் வலிமை இருக்கும் பொழுது எவன் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் வந்து இவங்களுக்கு இருக்கும். இதனால் பெண்களாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் மன போராட்டத்துக்கு ஆளாவாங்க. ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பொருளாதார ரீதியான பேரிழப்புகளுக்கு காரணமாக இந்த சந்திரன் அமைவார் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாடுகள் வந்து அவங்களுக்கு தீர்வாக இருக்கும் சார்? இப்போ நம்ம சொன்ன வழியில் இந்த சந்திரனால் ஒரு ஜாதகத்திற்கு ஒரு பாதிப்புகள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவை தரிசனம் செய்து அருகில் இருக்கக்கூடிய அம்மன் திருக்கோயில்களுக்கு எலுமிச்சம்பழ மாலை தன் கையால் கோர்த்து எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து ஏதாவது ஒரு பால் அபிஷேகமோ அல்லது ஏதாவது பண்ணி இந்த எலுமிச்சை மாலையை போட்டு வழிபாடு செய்யும் பொழுது இந்த சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகளின் தன்மை வந்து சுத்தமாக நிச்சயமாக குறையும். அது பற்றியுள்ள இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்யும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாடாக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு மாற்றங்கள் தரும். மெயினான பரிகாரமாக நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெற்ற தாய்க்கு தேவையான விஷயங்களை இவங்க மனமும் வந்து செய்யும். ஏன்னா அந்த சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் பெற்ற தாய்க்கும் இருக்கக்கூடிய உறவு நிலை முரண்பட்ட தன்மையில் இருக்கும். இருந்தாலுமே கூட தன்னுடைய பெற்ற தாய்க்கு தேவையான அத்தனை கடமைகளும் இவங்க சரிவர செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இந்த சந்திரனால் வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். நல்ல வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுக சேர்க்கை, மன நிம்மதியான வாழ்க்கை, இல்லற வாழ்க்கையில் ஒரு திருப்திகரமான ஒரு மனநிலை, இது எல்லாமே இவங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரும். சந்திரன் ஒரு ஜாதகத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா நம்ம வேறு திருக்கோயில்களே கிடையாது, திருமலை திருப்பதி தான். இதில் வந்து சம்மந்தப்பட்ட ஜாதகருக்கு எந்த நட்சத்திரம் சப்போர்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு
திருமலை திருப்பதி கோயிலில் போய் ஸ்ரீவாரி தீர்த்தத்தில் நீராடி பெருமாளை தரிசனம் செய்யும் பொழுது சந்திரனால் வரக்கூடிய அத்தனை தோஷங்களும் நிவர்த்தி அடைந்து மிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை அவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒன்று. ஓகே சார், ரொம்ப அற்புதமாக வந்து நம்ம சூரியன் சந்திரன் ரெண்டுக்குமே பார்த்தோம். அடுத்த வந்து செவ்வாய். ஸோ ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து வலிமையாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவங்க லைஃப்பில் நடக்கும் சார்? செவ்வாய் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்களகரமான ஒரு கோளாக கருதப்படுகிறது. உண்மையிலேயே ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு மங்களகரமான விஷயங்கள் நடைமுறைக்கு வரணும்னாலுமே கூட இந்த செவ்வாய் வலிமையாக இருந்தால் தான் சாத்தியப்படும். ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம், காலபுருஷனுக்கு 8வது வீடு விருச்சிகம். இந்த 2 ராசிகளுக்கும் ஆதிபத்தியமும் அதிபதியாகவும் நிற்கக்கூடிய கிரகம் செவ்வாய், மங்களகாரகன். 8ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஜாதகத்தில் மாங்கல்ய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த காலபுருஷனுக்கு 8வது ராசியாகப்பட்ட விருச்சிகம் இந்த இடத்துல மாங்கல்ய யோகத்தை தரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த செவ்வாய். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஆண் பெண் இருபாலருடைய ஜாதகத்திலையுமே கூட இந்த செவ்வாய் வலிமை இழக்கும் பொழுது என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னா, முதல் விஷயமாக எதுலேயுமே ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, சுறுசுறுப்பு இருக்காது, ரத்தத்தில் அந்த வேகம் குறைஞ்சி போயிடும், ஒரு எனர்ஜிட்டாக இல்லாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவார். இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய வீரியம், சத்து பொருட்களோ மற்ற விஷயங்களோ எல்லாமே இவங்களுக்கு முறையாக அது கிடைக்காது. இப்போ மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனு, மிகப்பெரிய விளையாட்டுகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுறவங்க, காவல்துறையில் மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக பதவியாற்றக்கூடியவங்க, இராணுவத்தில் ஒரு மிகப்பெரிய அதிகாரியாக பதவியாற்றக்கூடியவங்க, ஒரு போர்ப்படை தளபதியாக இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையை கொடுக்குறதே இந்த செவ்வாய் தான். பர்டிகுலராக இன்னொரு விஷயமும் நம்ம சொல்லணும், செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் தான் சினிமா ஸ்டாராக ஜொலிக்க முடியும். செவ்வாய் வந்து இங்கே வலிமை இழந்துருச்சு அப்படின்னாவே அந்த திரைத்துறையில் எல்லாமே மற்றவர்களால் கவர்ந்தெழுக்கக்கூடிய அந்த கவர்ச்சியை அது கொடுக்காது. ஸோ செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ராஜ கிரகம். இந்த இடத்துல நெருப்பு தத்துவ ராசியாகப்பட்ட மேஷத்துக்கும் நீர் தத்துவ ராசியாகப்பட்ட விருச்சிகத்துக்கும் ஆதிபத்தியம் வாங்குறாரு. நெருப்புன்னாவே ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, நீருன்னா மனசு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியான வலிமை, இது எல்லாத்தையுமே குறிக்குங்க. ஒருத்தவங்களுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணுறவரே இவர் தான். ஏன்னா இந்த ரத்தோட்டம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஸோ அப்போ அந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் வலிமை இழக்கும் பொழுது அந்த தன்மை இவங்களுக்கு, அந்த வேகம், ஸ்பீடு, எதையும் ஒரு விரைவாக செய்கிறது, தயக்கம் இல்லாமல் செய்கிறது, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக உணர்ந்து செய்கிறது, விரைவாகவும் அதே சமயம் சரியாகவும் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த செவ்வாய் பகவான் தான் நிச்சயமாக கொடுப்பாருங்க. இந்த செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஸ்தானங்களாக நாம் எதை எடுத்துகிட்டு பார்க்கலாம்னா, செவ்வாய் தோஷம்னே சொல்லியிருக்காங்க. 2ஆம் வீட்டில் உட்காரும்போது செவ்வாய் தோஷத்தை தருவார், 4ஆம் வீட்டில் உட்காரும்போது தோஷத்தை தருவார், 7ஆம் வீட்டில் உட்காரும்போது தோஷத்தை தருவார், 8ஆம் வீட்டில் உட்காரும்போதும் தோஷத்தை தருவார், 12ஆம் பாவத்தில் உட்காரும்போதும் தோஷத்தை தருவார். இப்போ செவ்வாய் இந்த இடங்களில் அமரும் பொழுது மிகுந்த கடுமையான பாதிப்புகள் உண்டு பண்ணுவார், அதாவது பாதிக்கப்பட்டிருந்தார். இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் அமருகிறது என்றால் இவங்களுடைய பேச்சினால் குடும்ப வாழ்க்கையே செதஞ்சு போயிடும், பொருளாதார ரீதியான ஒரு சரியான திட்டமிடுதலே நிச்சயமாக இருக்காது. இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆட்களுடைய ஆண் பெண் இருபாலருடைய லைஃப் ஸ்டைலையும் பாருங்கள், எதுக்கு எடுத்தாலும் கோபமான வார்த்தைகளையே பிரயோகம் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க அந்த சமாதானம்ங்கிறதே இருக்காது, ஏன்னா நெகட்டிவாக போயிடுச்சுன்னா. 2வது இந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கவே இருக்காது. பணத்தை தாறுமாற தண்ணியாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறோம். தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் போய் இவங்களாவே வாயை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளை இவங்களே உருவாக்கிட்டு, மற்றவங்க பிரச்சனை தம் பிரச்சனையே எடுத்துகிட்டு போய் அதில் பிரச்சனையை உருவாக்கிட்டு இவங்க மன நிம்மதியும் இவங்களே சேர்ந்து கெடுத்துட்டு இவங்க குடும்பத்தையே இவங்களுக்கு பாதிப்பு உள்ளாக்கிடுவாங்க. இப்போ இந்த 2ஆம் இடத்தில் செவ்வாய். 4ஆம் இடத்தில் செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்து, சுகம், வீடு, வண்டி, வாகனம், தாயார் உறவு நிலை, பெண்களுக்கு தகப்பனாருடைய உறவு நிலை, இந்த நிலைகள் எல்லாத்துலேயுமே பாதிப்பு உண்டு பண்ணிடும். இது கெட்டு போச்சுன்னா ஓகே, இருக்கிறதுக்கான ஒரு சரியான இடம் கூட இல்லைப்பா, ஒரு பிடி கைப்பிடி மண் கூட இல்லை அப்படிங்கிறதெல்லாம் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் ஏற்படும். அந்த தேசாந்தாரியே திரிவான்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஜிப்சி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாடோடியாக வாழ்கிறது, ஒரு இடம் வந்து இருக்கிறதுக்கு தனக்கான ஒரு இருப்பிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த 4ஆம் இடத்தில் செவ்வாய் கடுமையாக பாதிக்கப்படும் பொழுது தந்துடுவார். இந்த அதிகாரம் சார்ந்த விஷயங்களை இவங்க தவறாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆளுகள்கிட்ட அந்த அதிகாரம் கிடச்சிச்சின்னா அவங்களுக்கு கீழே மிகப்பெரிய படாத பாடுபடுவாங்க. இதுக்கு நல்ல உதாரணமாக ஹிட்லர் எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா? அப்போ அந்த ஹிட்லருடைய குணாதிசயம் எல்லாம் இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆட்களுக்கு வந்துடும். அவங்களுடைய மனநிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய எண்ணத்தில் இருக்கும். அதிகாரம் செலுத்துறது தான் நோக்கமாக இருக்கும். எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து வீரியம் அதிகமாக இருக்கவங்க, உடம்புல வலி தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல தனித்திறமையாளனாக செயல்பட வைக்கும். ஆனால் இந்த தோஷத்தை செய்யும்போது என்ன பண்ணிடும் பார்த்திங்கன்னா, 4 பேர் கூட்டாளிகளாக சேர்ந்துருப்பாங்க. ஒரு 10 பேருக்கு அவங்க தனக்கு கீழே ஒரு விஷயங்களை செய்ய வைப்பாங்க. அதன் மூலமாக இந்த மேலே இருக்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் லாபத்தை சம்பாதிச்சிட்டு இருப்பார். மற்றவங்களை எல்லாத்தையும் அடிமைத்தனமாக வச்சுருப்பார். இந்த 7ஆம் இடத்துக்கு அப்படி ஒரு பவர் இருக்குங்க. அப்போது இது என்ன பண்ணும்னா, மற்றவங்களை அனைவரையுமே தனக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு சுயநலத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்களை எல்லாத்தையும் அவங்க எப்போ என்ன பாடுபட்டாலும் சரி, என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்கள பற்றியெல்லாம் கண்டுக்காமல் இவங்களுடைய சுயநலம் ஒன்றே குறிக்கோளாக மற்றவர்களை எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவதிலேயே தன்னுடைய கவனத்தை முழுசாக செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதில் தான் மிகப்பெரிய சிக்கல் வரும். இப்போ ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு இணைகிறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்து தன்னுடைய வரக்கூடிய வாழ்க்கை துணையை தனக்கு கீழே ஒரு மனுஷனாகவே மதிக்க மாட்டாங்க. இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிற ஆட்கள்லாம் தனக்கு ஒரு அடிமை கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் மேம்படுத்துவாங்க. அது 7ஆம் இடத்துல செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தா. அது வலுவாக இருந்தால் அது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வலிமை இழக்கும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவான விஷயத்தை பண்ணி விட்ருவாங்க. அதனால் அவங்க இந்த சம்மந்தப்பட்ட வாழ்க்கை துணை, இப்போ கணவன் மனைவி உறவு நிலையில் இருக்கிறாங்கன்னா, அந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் அமரும் பொழுது அதிக அளவில் கணவனால் துன்பப்படக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான். பெண்களுக்கு வந்து தாழ இல்லாத துன்பம் எல்லாம் ஃபிசிக்கலாக ஹராஸ்மெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் வலிமை இழந்து உட்காரும்போது தான் இதை ஏற்படுத்தும். ஸோ இவங்களுக்கு போக்கே வந்து பார்த்திங்கன்னா முழு அளவில் தன்னுடைய சுயநலம் ஒன்று மட்டும்தான் குறிக்கோளாக இருக்கும். அதன் காரணமாகவே இவங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கை சேவிக்காது. நிறைய திருமணம் பண்ணுறது, தேவையில்லாத தொடர்புகள், இந்த மாதிரி அமைப்பெல்லாம் யாருக்கு ஏற்படும்னு கேட்டிங்கன்னா, இந்த 7ஆம் இடத்துல செவ்வாய் வலிமை இழக்கும் போது ஏற்படுத்திடும். இதன் காரணமாக தான் இவங்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்படும். அடுத்து 8ஆம் இடத்துல செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பெண்கள் ஜாதத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்குங்க. ஆண்கள் ஜாதத்தில் இருக்கிறத விட பெண்கள் ஜாதத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். ஏன்னா தன்னுடைய கணவனின் ஆயுளை நிர்ணயம் செய்யும். இப்போ இந்த இடத்துல இந்த செவ்வாய் வலிமை இழந்து நிற்கும் பொழுது, பெண்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் இடத்தில் செவ்வாய் வலிமை இழந்து நிற்கும் பொழுது தனக்கு வரக்கூடிய கணவனின் ஜாதக வலிமையை உணர்ந்து தான் திருமணம் செய்யணும். இந்த கணவன் மனைவி உறவு நிலையில் திடீர்னு பிரிவை சந்திக்கிறார்கள், அது விவாகரத்து ஒன்று நடக்கும், அல்லது ஏதாவது ஒரு வகையில் கணவனை இழந்துருவாங்க, தன்னுடைய மாங்கல்யத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை இந்த 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய வலிமையற்ற செவ்வாய் ஏற்படுத்திடுவார் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மையிலே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு அமைப்பாக தான் நம்ம இதை எடுத்துக்க முடியும். இது வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இந்த 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிற நபர்கள் எல்லாமே கொஞ்சம் தன்னுடைய சுய ஜாதகத்தை எச்சரிக்கையோடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு இல்லற வாழ்க்கையில் இணைகிறது தான் சரியானதாக இருக்கும். அடுத்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இவர் எந்த மாதிரியான ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார்னு பார்த்திங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய இந்த சைல்டு அப்யூஸுங்கிற ஒரு விஷயத்தை அதிக அளவில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலைக்கு உருவாகிறது இந்த 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய். இதில் பர்டிகுலராக ஆண்களின் ஜாதகத்தில் தன்னுடைய எதிர்வர்க்க கிரகமான வீட்டில் செவ்வாய் அமர்ந்து 12ஆம் இடத்தில் அமர்ந்து இது சிக்கலை உருவாகும் பொழுது தான் இந்த சைல்டு அப்யூஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனைக்கு ஆட்படுத்தும். இதனால் அந்த சிறு குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படுறதுக்கு, அவங்களோட உயிரிழப்புக்கு காரணமாக அமையக்கூடியது இந்த செவ்வாய் தோஷம் என்ற 12ஆம் வீட்டில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் தான். இந்த செவ்வாயினுடைய தாக்கத்தின் காரணமாக இவர்களுக்கு வந்து எதிர்காலம் இருக்கிறவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே இருக்காது. அவங்களுக்கு தேவையான விஷயம் கிடைக்குதா, அதுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்களுக்கு ஆட்படுத்திடும். இதனால் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சுருவாங்க. அதனுடைய பின்விளைவுகளை பற்றி ஒரு அறிவாற்றலும் இருக்காது, விழிப்புணர்வும் இருக்காது. இதனால் இவங்களுடைய எதிர்காலமே சூன்யமாகி மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும். 12இல் செவ்வாய் இருப்பது ஒரு ஆண் ஜாதகத்தில் இருக்குதுன்னா ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா 12இல் செவ்வாய் அமர்வது என்பது அவ்வளோ நல்லது அல்ல. இது வந்து ஆண்கள் ஜாதகத்தில் தன்னுடைய எதிர்வர்க்க வீடுன்னு சொல்லுவாங்க. எதிர்வர்க்க வீடுனா சனி பகவானுடைய வீடு. மகரம், கும்பம், ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த எதிர்வர்க்க வீடுகளில் செவ்வாய் அமர்ந்து பர்டிகுலராக ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னா கண்டிப்பாக இந்த மிதுனம் கன்னியில் செவ்வாய் 12ஆம் பாவத்தில் அமர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டாலோ
இந்த மாதிரி சிக்கல்களை ஏற்படுத்திடுவார். இது வந்து இந்த மிதுனம் கன்னிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 2ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 4ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 7ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 8ஆம் வீடாக இருந்தாலும் சரி, 12ஆம் வீடாக இருந்தாலும் சரி, செவ்வாய் இந்த பாவகமாக அமைந்து அங்கே மிதுனம் கன்னியில் செவ்வாய் அமர்ந்தால் அவர் வந்து மிகுந்த பாதிப்பு ஏற்படுத்திடுவார். ரொம்ப சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே இது உருவாக்கிடும். ஸோ இவங்களுக்கு உண்டான வழிபாடுகள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? செவ்வாய் என்றாலே அந்த கிரகம் வலிமை பெறுவதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து ஒரு பாசிட்டிவான வாழ்க்கையை அச்சீவ் பண்ணணும்னா வேறு இடமே கிடையாது, பழனிமலை முருகன் தான். இதில் வந்து முருக வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும். குறிப்பாக சொல்லணும்னா முருகன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் இந்த செவ்வாயுடைய வலிமை தன்மை மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்கள் முருகனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த குணாதிசயம் எல்லாமே ராஜோஷ குணமாக மாறி பாசிட்டிவான நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 2ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா குடும்பம் அமைஞ்சு போயிடும். 7ஆம் இடத்துல இருந்துச்சா நல்ல வாழ்க்கை துணை அமையும். 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல சொத்து சுகம் வீடு வண்டி வாகனங்கள் அமையும். 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா ஆயுளை நீட்டிக்கக்கூடிய தன்மை. 12ஆம் இடத்துல இருந்தால் திருப்திகரமான போதும் என்ற மனம். இது எல்லாமே வந்து இந்த முருகனை வழிபாடு செய்யும் பொழுது பர்டிகுலராக தண்டாயுதபாணி பழனிமலையில் முருகன் தண்டாயுதபாணியாக கோலகத்தில் இருக்கிறாரு. தண்டாயுதம் என்றாலே இங்கே முதுகு தண்டுவடத்தை குறிக்கும். இந்த கருமையத்திலிருந்து ஆக்னி சக்கரா வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தண்டுவடத்தை குறிக்கிறதுனால தான் இந்த பழனிமலை முருகனுக்கு ஒரு சிறப்பு உண்டு. இந்த செவ்வாயால் ஒருவங்க கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பழனிமலை முருகனை தரிசனம் செய்யும் பொழுது அவங்களுக்கு வந்து இந்த செவ்வாயுடைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் குறைஞ்சி போய் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அப்லோட் ஆகும். இதனால் அவங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக மலரும். உடல் வலிமை மிகப்பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து சேரும். ஸோ ரொம்ப சிறப்பாக வந்து கிரகங்களுமே வந்து இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து வலிமை இழந்திருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்கீங்க. ஏன்னா எல்லாருமே புலம்புறது அதுதான், என்னோடய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கு பின்னாடி வந்து கிரகங்களோட வலிமை இல்லாத தன்மை தான் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மேலும் இப்போ ஒருத்தரோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதனால தான் பிரச்சனை வருது, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப் வந்து ஸ்மூத்தாக ரன் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ சார்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான தீர்வு என்ன அப்படின்னு சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலில் ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து வர இருக்குது. அது எல்லாமே பார்க்க நம்ம ஆஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள்.